ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் குக்கிங் பிளானட். இன்றைக்கி நம்ம ஒரு புதுவிதமான சமையல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விவசாயம் பிடிக்குன்றவங்க க்ரீன் கலர் ஆட்டினை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இந்தியாவோட முதுகெலும்பே விவசாயம்தான். நாம் ஸ்கூல் படிக்கும்போது லீவ் விடுவாங்க இல்லையா, அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் 6 மணிக்கே எழுந்திரிச்சு எதையாவது வீட்டில் ஏதாவது சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவோம் கழனிக்கு. அங்கே எல்லா வேலையும் வாங்குவாங்க, பெண்டு கலண்டுறோம். அப்புறம் மதியம் 1 மணி ஆச்சுன்னா நாங்கள் எல்லோரும் கிணத்துல குளிக்க போயிடுவோம். குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வந்துடுவோம். அம்மா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு பசங்க கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு தெரிஞ்சு எங்களுக்காக வாய்க்கு ருசியாக சமைச்சு எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த சொரக்கா கூட்டு அதுதான் நம்ம இப்போ எப்படி சமைக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அந்த சொரக்கா கூட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு தேவை பச்சை பட்டாணி, கொஞ்சமாக பச்சை மிளகா, 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு முழு சொரக்கா கூட கொஞ்சமாக வறுத்த வேர்க்கடலை. இப்போ எப்படி சமைக்கலாம் பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம் சேர்த்து அது கூட கட் பண்ணி வச்ச வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து 4 பல் பூண்டு, அது கூட கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அது கூட கட் பண்ணி வச்சா சுரக்காயை சேர்த்து கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ அதில் பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு கிளறிட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடிடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக தனியா பவுடர், அது கூட நம்ம மிக்சியில் அரைச்சி வச்ச வேர்க்கடலையும் சேர்த்து கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழையை சேர்த்து இறக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.